السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளாகும். வழிகாட்டுதல்களில் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களாகும். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதியதை உருவாக்குவதாகும். ஒவ்வொரு பித்தத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகிற்கு கொண்டு செல்லும். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த பொன்மொழிகளை இந்த சபையில நிறைவு கூறியவளா நான் ஆரம்பம் செய்யறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு புனிதமிக்க ரமலான் மாசத்தை நம்ம எல்லாருமே அறிஞ்சிருக்கோம். உண்மைதானே? சரி, எதனால இந்த ரமலான் மாதத்தை புனிதமிக்க மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம்? பொதுப்படையா நமக்கு காரணம் தெரியும். என்ன காரணமா இருக்கும்? குர்ஆன் இறங்கப்பட்டதுனால. சரி, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில இதை எப்படி சொல்றான் பாருங்க. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாசி வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதில்தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பிரித்து அறிவிப்பதுமான அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காமிக்கிறான். எப்படிப்பட்ட குர்ஆன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்? இது தன்னுடைய அடியார்கள் மேல எந்த விதமான முரண்பாடும் கோணலும் இல்லாததா ஆக்கி இந்த வேதத்தை அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்படிப்பட்ட அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். இது எப்படிப்பட்டது இந்த வேதம்? இது உறுதியானது, நேரான வழியை நமக்கு காமிக்கக்கூடியதா இருக்கு. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கடுமையான வேதனையை பத்தி நமக்கு எச்சரிக்கை செய்யறதுக்காகவும், நல்ல அமல்கள் செய்யக்கூடிய அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களுக்கு மறுமையில ஒரு அழகான நற்கூலிய அல்லாஹ்வின் புறத்துல இருக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷமான ஒரு நற்செய்தியை சொல்றதுக்காகவும் அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த வேதத்தை இறக்கி வச்சேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சரி, இந்த ரமலான் மாதத்துல என்ன அப்படி நமக்கு சிறப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ரமலான் மாதம் வந்துருச்சு அப்படின்னா சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுது, நரகத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்படுது, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள். சரி, எப்படி சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுது, நரகத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்படுது? அப்ப நம்ம எதனால நரகத்துக்கு ஒரு மனுஷன் போவான்? அவன் பாவம் செஞ்சாதான் நரகத்துக்கு போவான். உண்மைதானே? அப்ப நாம நரகம் செல்றதுல இருந்து நம்மளை காப்பாத்தி ரொம்ப இலகுவான முறையில சொர்க்கம் செல்றதுக்கான வாய்ப்புகளை தான் அல்லாஹ் இந்த ரமலான் மாசத்துல நமக்கு ஏற்படுத்தி தர்றான். இப்ப ஷைத்தான்கள் விலங்கிடப்படுறாங்க அப்படின்னா என்ன காரணம்? ஆதமுடைய மக்களை வழிகெடுத்து பாவங்களை செய்ய வச்சு அவங்கள நரகவாசிகளை ஆக்கணும் அப்படின்றதுதான் ஷைத்தான்களுடைய ஒரே குறிக்கோள். அப்படிப்பட்ட இந்த குறிக்கோள்ல ரமலான் மாசத்துல தன்னுடைய அடியார்கள் செய்யக்கூடிய அதிகமான இந்த இபாதாக்களை ஏற்று அவங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறதுனால ஷைத்தான்களுடைய இந்த முயற்சியும் என்ன ஆகுது? பயனற்று போயிருது. இன்னும் இந்த ரமலான் மாசம் நாம நல்ல வழியில செல்றதுக்கான வாய்ப்புகளை இலகுவாக்கி கொடுக்குது. ஏன்னா ஷைத்தான் தான் விலங்கிடப்பட்டிருக்கான் இல்லையா? அப்ப நமக்கு இடையூறுகள் வெளியே இருந்து வராது. நம்ம என்ன செய்யணும்? நிறைய நிறைய நல்ல அமல்கள் செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அப்ப அல்லாஹ் கிட்ட அதுக்கான கூலியும் நமக்கு கிடைக்குது. இதையும் தாண்டி ஒரு சிறந்த விஷயம் இந்த ரமலான் மாசத்துல இருக்கு. இந்த ரமலானுடைய ஒவ்வொரு நாளும் நமக்கு அருளை அள்ளி அள்ளி தரக்கூடியதா தான் இருக்கு. உண்மைதானே? ஒவ்வொரு நாளும் அப்படித்தான் இருக்கு. இப்ப நம்ம ஒரு நாள் ஒரு வேலை செய்கிறோம், சரிங்களா? நம்மளுடைய முதலாளி நம்ம கிட்ட ஒரு மாசத்துக்கான கூலியை நம்ம கையில கொடுக்குறாரு. அது ரொம்ப கஷ்டம் தானே? எல்லாரும் அப்படி கொடுக்க மாட்டாங்க. சரி, அப்படி நமக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? ஒரு நாள் வேலை பார்த்ததுக்கு ஒரு மாசத்துக்கான கூலி நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அந்த கூலி கொடுத்தவரை நம்ம எப்படி புகழ்ந்து பேசுவோம். அவர் ஒரு பெரிய கொடைவல்லன் அப்படின்னு அவரை சொல்லுவோம்.
இன்னும் அவருக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களா இருப்போம், ரொம்ப விசுவாசமா அவருக்கு நம்ம இருப்போம். இந்த மனுஷன் இந்த உலகத்துல சராசரியா 60 வருஷம், ரசூல்லா சொன்னது என்னுடைய உம்மத்துக்கு 60 வருஷம் அப்படின்னு. அதிகபட்சம் 100க்குள்ள இவ்வளவுதான் நம்மால வாழ முடியும். சரியா? இந்த அதிகபட்சம் வாழக்கூடிய இந்த வாழ்நாள்ல அவன் அல்லாஹுவ தொடர்ச்சியா வணங்கினாலும் 720 மாசத்துக்கு மட்டும்தான் அவனால வணங்க முடியும். அவ்வளவுதான். 720 750 மாசங்கள் தான் அவனால அல்லாஹுவ இபாதா செஞ்சிருக்க முடியும் அல்லாஹுக்கு. சரிங்களா? ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எவ்வளவு பெரிய சிறப்பை கொடுக்குறான் பாருங்க. இந்த லைலத்துல் கதிர், இந்த ரமலான் மாதத்துல வரக்கூடிய லைலத்துல் கதிர் அப்படின்ற இந்த இரவுல நாம செய்யக்கூடிய இபாதாவிற்கு அல்லாஹ் நமக்கு 1000 மாதங்கள் நாம நின்னு வணங்குனா நமக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதை விட அதிகமான நன்மையை தர்றேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப இன்னும் இந்த ரமலான் மாதத்துடைய அந்த இரவுல, லைலத்துல் கதிருடைய இரவுல நமக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடிய பல கட்டளைகளை அல்லாஹ் மலக்குமார்களுக்கு சொல்லி அவங்க மூலமா அதுவும் இந்த பூமிக்கு இறங்கப்படுது. இந்த லைலத்துல் கத்ர் எப்ப இருக்கு? ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் ஒற்றைப்படையில நீங்க தேடிக்கோங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப இப்படிப்பட்ட இந்த இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ரமலான் மாசத்தை அடைஞ்ச ஒரு மனுஷன் நன்மையை பெற்று கொள்ளல அப்படின்னா அவனுடைய நிலை என்னவா இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் மிம்பர்ல ஏறி ஆமீன் 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 அப்படின்னு 3 தடவை சொல்றாங்க. சஹாபாக்கள் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க எதற்காக சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவர் ரமலானை அடைந்து அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நரகம் புகுவாரோ அவரை அல்லாஹ் தன் அருளில் இருந்து தூரமாக்கட்டும் அப்படின்னு ஜிப்ரீல் சொல்லி நீங்க ஆமீன் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் ஆமீன் சொன்னேன் அப்படின்னு சொல்லி இந்த முதல் ஆமீனுக்கான விளக்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த ரமலான் மாதத்தை அடைஞ்சும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாம இருக்குன்னா யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாம இருக்கும்? நல்ல அமல்கள் செய்யாத ஒரு மனிதனுடைய பாவங்கள் தான் மன்னிக்கப்படாம இருக்கும். இப்ப இந்த மாசத்துல நமக்கு எவ்வளவோ அல்லாஹ் அதிகமா நன்மைகளை அள்ளி கொடுக்குறேன்னு சொல்றான். அதற்கு மனுஷனுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஷைத்தானை விலங்கிடப்படுறான். அப்படி இருந்தும் ஒரு மனுஷன் நன்மையை தேடல அப்படின்னு சொன்னா அவன் தான் மிகப்பெரிய நஷ்டவாளியா இருப்பான். சரிங்களா? இப்ப நம்ம தலைப்பு என்ன? நன்மைகளின் அறுவடை. அறுவடைனா என்ன? நம்ம கிராமங்கள்ல இந்த வார்த்தையெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு எல்லாம் தெரியாது. அறுவடைனா என்னன்னே தெரியாது. ஆனா ஓரளவு நமக்கு தெரியும் இல்லையா? அறுவடைனா என்ன? ஒரு ஒரு விதைய நம்ம என்ன செய்யணும்? ஒரு ஒரு நிலத்துல விதையிட்டு அதை வளர்த்து அதற்கான பருவம் பார்த்து அதை நம்ம அறுவடை செய்யணும். நம்ம கொஞ்சம் விட்டுட்டாலும் அது நமக்கு அந்த நம்மளுடைய உழைப்பு நமக்கு வீணா போயிடும். இதுதான் அறுவடை. உண்மைதானே அது? இப்ப அந்த நிலையில தான் நாமளும் இருக்கோம். அப்ப இந்த ரமலான் மாசத்துல நம்ம நல்ல செயல்கள் மூலமா இந்த ரமலான்ல கிடைக்கக்கூடிய நன்மைகளை நாம முழுமையா பெற்றுக்கொள்ளணும். இங்க கிடைக்கக்கூடிய இந்த நன்மைகள் நம்ம செய்யக்கூடிய இந்த நல்ல அமல்கள் மூலமா நாளைக்கு மறுமையில இது எல்லாம் நன்மைகளா நமக்கு அறுவடை செய்யறதுக்கு இந்த ரமலான் மாதத்துல நம்ம அதிகமான இபாதாக்கள் செய்யணும். இப்ப இஸ்லாத்தை பொறுத்தவரை அறுவடை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இறைவனுடைய அருளுக்கு நன்றி செலுத்துறதும் சமூகத்தினுடைய தேவைகளை கவனிக்கிறதும். இது ஒரு எப்படிப்பட்டதா சொல்றாங்க? இது எல்லாத்தையும் சேர்த்த உள்ளடக்கிய ஒரு மார்க்க செயல் தான் இந்த அறுவடை. இஸ்லாத்துல அறுவடை அப்படிங்கிறது. சரிங்களா? சரி, இப்ப நம்ம எப்படி நம்ம நன்மைகளை தேடிக்கிறது? இந்த ரமலான் மாசம் வந்துருச்சு. இப்ப நம்ம நன்மைகளை தேடணும், நாங்களும் அறுவடை செய்யணும், நாங்களும் பலனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்மளுடைய அமல்களை நாம அழகானதா ஆக்கணும். இப்ப எத்தனையோ நிறைய நல்ல அமல்கள் இருக்கு இல்லையா? நிறைய இபாதாக்கள் மூலமாகவும் நற்செயல்கள் மூலமாகவும் நம்ம நன்மையை தேடிக்க முடியும். சரி, நமக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். இதுல எதை முதன்மைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா முதன்மையானது நோன்புதான். உண்மைதானே? இந்த புனிதமான இந்த ரமலான் மாதத்துல இந்த மாதத்தை யாரெல்லாம் அடைஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளும் வளமும் கண்டிப்பா கிடைக்கும். எல்லாத்துக்கும் கிடைச்சிருமா? சொல்லுங்க. எல்லாரும் ரமலான் மாசத்துல எல்லாரும் தான் அடையிறோம். எல்லாருக்கும் இந்த நன்மை கிடைச்சிருமா? ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்குவோம். மழை அப்படிங்கிறது ஒரு பொதுவானதுதான். மழை, வானத்துல இருந்து மழை வருது. ஒரு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு சுத்தி உள்ள இடத்துல எல்லாம் மழையை பொழிய வைக்கிறானா? இல்ல. மழை எல்லாருக்கும் பொதுவாதான் மழைங்கிறது இருக்குது. அது என்ன செய்யுது? ஆறு, நதி, குளம், குட்டை இந்த மாதிரி இடங்கள்ல அதுக்கான அந்த இடத்துக்கு ஏற்ற அளவு நீரை நிறைச்சுக்குது, அது சேர்த்து வச்சுக்குதா? அதே மாதிரிதான்
நீர் என்ன செய்யுது, மழை நிலத்திலையும் மழை பொழியுது. இப்ப எல்லா நிலமும் செழித்து பசுமையா வருதா? தரிசான நிலத்துல எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் அதனால அது எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு செங்குத்தான பாறையில மழை பெய்யுது, அந்த பாறை தண்ணியை சேர்த்து வச்சுக்குமா? கிடையாது. அதுவும் என்ன ஆகும், வீணாத்தான் போகும். அதே ஒரு பசுமையான ஒரு நஞ்சையான ஒரு பூமியில மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும், பசேல்னு செழிச்சு மக்களுக்கு நன்மையை அது கொடுக்கும். மனிதனுடைய நிலையும் இதே மாதிரிதான். நம்ம ரமலான நன்மைகளை முழுமையா பெறணும் அப்படின்னா நம்மளுடைய உள்ளத்துல ஈமான் நிறைஞ்சு இருக்கணும், இறை நம்பிக்கை நிறைஞ்சு இருக்கணும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய ஆசைப்படணும். அதுக்கு நாம முயற்சி செய்யணும். முயற்சி நம்ம செய்யும் போதுதான் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றதா, அவனை நோக்கி நீங்கள் ஒரு சான் முன்னேறினால், அல்லாஹ்வை நோக்கி நீங்கள் ஒரு சான் முன்னேறினால் அவன் உங்களை நோக்கி ஒரு முழம் நகர்ந்து வருவான். நீங்கள் அவனை நோக்கி ஒரு முழம் முன்னேறினால் அவன் உங்களை நோக்கி 2 முழம் முன்னேறி வருவான். நீங்கள் நடந்து சென்றால் அவன் ஓடி வருவான். எவ்வளவு அழகா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? அப்ப நாம நன்மை கிடைக்கணும், என்னுடைய ரப்பு கிட்ட இருந்து எனக்கு நன்மை வேணும் அப்படின்னா நான் அதற்கான முயற்சியை செய்யணும். நீங்க முயற்சி செஞ்சா கண்டிப்பா அதற்கான கூலி கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்ப முயற்சி செய்யாம இருந்தோம்னா நம்மளுடைய நிலை என்னவா இருக்கும்? இந்த அருளையும் வார்த்தையையும் கொட்டி தீர்த்துட்டு, இந்த வளத்தையெல்லாம் இந்த ரமலான் மாசம் கிடைக்கக்கூடிய அருளையும் வளத்தையும் கொட்டி தீர்த்துட்டு இந்த ரமலான் என்ன செஞ்சிடும், போயிடும். 30 நாட்கள் தானே நம்மளுடைய மாதம், அது மாதம் முடிஞ்சிருச்சுன்னா அதெல்லாம் போயிடும். அதனால நம்மால முடிஞ்ச அளவு நம்ம நல்ல அமல்களை செஞ்சு இந்த வளத்தையில நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கு ரசூல்லா சொன்ன எச்சரிக்கையை நம்ம என்ன செஞ்சிருக்கணும், மனசுல நம்ம நிலைநிறுத்தி வச்சுக்கணும். அப்ப நம்ம ரமலானுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ரசூல்லா காட்டிய வழிமுறைப்படி நம்ம நடக்கணும். சரி, இப்ப ரமலான் வந்துருச்சு, நான் என்ன செய்யணும்? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காமிக்கிறான். பக்கராவுடைய 185வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், எவர் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதம் நோன்பு நோக்க வேண்டும். சரி, நோன்புனா என்ன? பட்டினியா கிடக்கிறதுதான், சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்க கூடாது, அதுதான் நோன்பு. அதைத்தானே நம்ம வருஷம் நம்ம எல்லாரும் பண்றோம். அப்ப நோன்பு என்ன? சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்க கூடாது, இல்லறத்துல இருக்கக்கூடாது, அதிகபட்சம் அவ்வளவுதான். இது நம்ம செய்யக்கூடாது, சரிங்களா? அப்ப நோன்பு அப்படின்னா சௌம். இதுக்கு அரபுல என்ன சொல்றாங்கன்னா ஏதாவது செய்வது, ஏதாவது ஒண்ணு தடுக்கிறது, அதை ஸ்டாப் பண்றது. இந்த நோன்பு அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய 5 தூண்கள்ல 2வது கடமையா இருக்கு. களிமா, தொழுகை, நோன்பு 3வது கடமையா இந்த நோன்பு இருக்கு. இப்ப இது எப்படி இருக்கு? விடியற் காலையில தொடங்கி சூரிய அஸ்தமனம் வர நம்ம என்ன செய்யறது, சில விஷயங்கள்ல இருந்து விலகி இருக்கிறது. வெறும் சாப்பாட்டு தண்ணி மட்டும் கிடையாது, சில விஷயங்கள்ல இருந்து நம்ம விலகி இருக்கணும். எதுல இருந்துதான் நான் விலகி இருக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் பொய்யான வார்த்தைகளையும் தீய செயல்களையும் மற்றவர்களிடம் கெட்ட வார்த்தைகளை பேசுவதையும் விட்டு விடவில்லையோ அவர் தனது உணவையும் பானத்தையும் விட்டு விடுவதில் அல்லாஹுவுக்கு எந்த தேவையும் இல்லை. நம்ம என்னென்ன செய்யக்கூடாது? பொய்யான வார்த்தைகளை பேசக்கூடாது, தீய செயல்களை செய்யக்கூடாது, பிறர்கிட்ட கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது. வெறும் உணவையும் பானத்தையும் விடுறதுனால மட்டும் எந்த தேவையும் இல்லை, நமக்கு நன்மை கிடைக்கும், நம்ம நன்மை முழுமை அடையாது, சரிங்களா? அப்ப இதையெல்லாம் நம்ம செய்யணும். இப்ப இப்படிப்பட்ட இந்த நோம்பினுடைய சிறப்புகள் என்ன, இந்த நோம்புனால நமக்கு என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்னா, இந்த நோன்பு அப்படிங்கிறது அல்லாஹுவிற்கு விருப்பமான ஒரு இபாதா. இபாதானா என்ன? ஒரு வணக்கம், அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு வணக்கமா இருக்கு. நம்மள நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் வணக்கம் அப்படின்னா என்னது, தொழுகை, குர்ஆன் ஓதுறது, திக்ரு ஓதுறது மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறோம். நோன்பு ஒரு இபாதா தான். நோன்பு ஒரு இபாதா, அது அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு இபாதாவா இருக்கு. அடுத்ததா இந்த நோன்பு நம்மள நரகத்தில் இருந்து காக்கக்கூடிய கேடயமா இருக்கு. கேடயம்னா என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு? நம்ம நிறைய போர்கள் எல்லாம் பார்த்திருப்போம். வீரர்கள் எல்லாம் அவங்களுடைய நெஞ்சுக்கு முன்னாடி ஒரு 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 ரவுண்ட் ஷேப்ல ஒண்ணு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? ஒரு இரும்பாலான ஒரு கனமானதா இருக்கும். அதை இருந்து தடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய உடல்ல காயம் படாம தற்காத்துக்கிறதுக்காக அந்த கேடயத்தை பயன்படுத்துவாங்க. உண்மைதானே? அப்ப இந்த நோன்பு எப்படி நமக்கு கேடயமா ஆகுது அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக அல்லாஹ்வின் திருப்திக்காக ஒரு நாள் நோன்பு நோப்பவருடைய முகத்தை
அல்லாஹ் 70 வருட பயண தூரத்திற்கு நரகத்திலிருந்து விலக்கி வைக்கிறானாம். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அல்லாஹ்வுடைய திருப்திக்காக யார் ஒரு நாள் நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுடைய முகத்தை அல்லாஹ் 70 வருட பயண தூரத்திற்கு நரகத்திலிருந்து விலக்கி வைக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நரகத்துல இருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயமா நமக்கு இந்த நோன்பு இருக்கு. இன்னும் இந்த நோம்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அல்லாஹ்விடத்துல கஸ்தூரியை விட சிறந்ததா இருக்கும் அப்படின்னு சிறந்ததுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த நோம்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் இருக்கான். நோம்பாளிக்கு 2 மகிழ்ச்சி இருக்கு. ஒண்ணு அவன் நோன்பு துறக்கும் போது, 2 தனது இறைவனை சந்திக்கும் போது. நோன்பு துறக்கும் போது நமக்கு உண்மையாலுமே சந்தோஷம் தானே. அவ்வளவு டயர்டா இருப்பாங்க, அவ்வளவு ஆயாசமா இருக்கும். அந்த இஃப்தாருடைய நேரம் வந்துருச்சுனாக்கும் அவ்வளவு சுறுசுறுப்பு வந்துடும் நமக்கு. நம்மளே அறியாம நமக்குள்ள ஒரு சந்தோஷம் நமக்கு வரும். உண்மைதானே. அப்ப இதெல்லாம் தான் இருக்கு. இன்னும் இந்த ரமலான் மாதத்து இந்த நோன்பு மூலமா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கணக்கில்லாத நன்மைகளை பெற்று தருது. இந்த நோன்பு நமக்கு கணக்கில்லாத நன்மைய பெற்று தருது. எப்படி? இப்ப ஒவ்வொரு நன்மையான காரியத்துக்கும் 10ல இருந்து 700 வரை நமக்கான கூலி வழங்கப்படுது. அதெல்லாம் நிர்ணயம் செய்யப்பட்டது. ஒரு மனிதன் ஒரு அமல் செய்யறான் அப்படின்னா அந்த அமலுக்கான கூலி இருக்கு. 10ல இருந்து அப்படின்னா 700 வரை எப்படி வரும் கூடும் அப்படின்னா அவன் அந்த செயலை எப்படி செய்யறான், எந்த சூழ்நிலை செய்யறான், அவன் எந்த நியத்தோட செய்யறான், இதெல்லாம் வச்சு அவனுடைய அமல்களுக்கு அந்த அமல்களுக்கு ஏற்றாற் போல அவனுக்கு கூலி நிர்ணயிக்கப்படுது. ஆனால் நோன்பு எனக்கே உரியது. யார் சொல்றா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நோன்பு எனக்கே உரியது, எனவே அதற்கு நானே கூலி வழங்குவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பாருங்க, இன்னும் அல்லாஹ் சொல்றான், பொறுமையை கடைபிடிப்பதன் மூலம் மட்டுமே அதை நிறைவேற்ற முடியும். எப்படி அதை அடைய முடியுமா? பொறுமையை கடைபிடிப்பதன் மூலம் மட்டுமே அதை நிறைவேற்ற முடியும். உண்மைதானே. நோன்பு நமக்கு இலகுவானதா? நம்ம நிறைய பேர் நம்மள ஒரு பழக்கம் வச்சிருக்காங்க. என்னால 2 நாள் கூட சாப்பிடாம இருக்க முடியுமே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதே, எனக்கு இதெல்லாம் ரொம்ப இலகுவானதே அப்படின்னா அது முழுமையானது. நான் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு மனிதனுக்கு உணவு நீர்ல இன்றியமையாதது. அவன் உயிர் வாழ்றதுக்கு இன்றியமையாததுல அதுவும் ஒண்ணு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நாம அதை விடுறோம். உண்மைதானே. அதை நம்ம விடுறோம். அப்ப நம்ம அந்த அச்சத்தோட அந்த செயலை நம்ம செய்யணும். ஆர்வத்தோடையும் அச்சத்தோடையும் நம்ம அதை செய்யக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். இன்னும் அதிகமா பாருங்க, இப்படிப்பட்ட நோன்பாளிகளுக்கு சொர்க்கத்துல ஒரு தனி வாசலே இருக்காம். சொர்க்கத்துல ரையான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாசல் இருக்கு. மறுமை நாள்ல அதன் வழியாகத்தான் நோன்பாளிகள் என்ன செய்வாங்க? நுழைவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள தவிர வேற யாரும் அதன் வழியா நுழைய மாட்டாங்க. நாளைக்கு மறுமையில கேட்கப்படுமா? சொர்க்கவாசியில கேட்கப்படும், நோன்பாளிகள் எங்கே அப்படின்னு கேட்கப்படுமா? உடனே அவங்க எந்திரிச்சு வருவாங்களாம். அவங்கள தவிர வேறு யாரும் அந்த வாசல் வழியா நுழைய மாட்டாங்க. அவங்க நுழைஞ்சதும் அந்த வாசலும் அடைக்கப்பட்டு விடும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆக அப்ப நோன்பு அப்படிங்கிறது வெறும் பசி, தாகம், இச்சை இதை மட்டும் இதெல்லாத்தையும் விட்டு அல்லாஹ்விடத்திலுள்ள நன்மையை எதிர்பார்த்தவங்களா நம்ம நோன்பு என்ன செய்யணும்? நோன்பு மாசம் இந்த பகல் நேரம் ஃபுல்லும் நம்மளை கட்டுப்படுத்திக்கணும். உணவு, பசி, தாகம், இச்சை இது எல்லாத்தையும் விட்டு அல்லாஹ் கிட்ட நன்மையை மட்டுமே எதிர்பார்த்தவங்களா இந்த பகல் நேரத்துல நம்மளை கட்டுப்படுத்தி கொள்றதுதான் நோன்பு. அப்ப இத சடங்கா செய்யாம இபாதா அப்படின்ற எண்ணத்தோட நம்ம செய்யணும். சரியா? இபாதாவுக்கு சடங்குக்கு என்ன விஷயம்? சடங்குன்றது பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் அது ஒரு இதா செய்வோம். ஆனா இபாதான்றது அப்படி கிடையாதுல்ல. இபாதான்றது அல்லாஹுவை முன்னிறுத்தி அல்லாஹுவை நினைச்சு அல்லாஹுக்கு அச்சப்பட்டு அந்த நிலை செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு இபாதாவை தான் இந்த நோன்பு இருக்கணும். அதாவது நோன்புடைய நோக்கம் என்ன? இப்படிப்பட்ட இந்த நோம்பினுடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காமிக்கிறான். பக்ராவுடைய 183வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டோர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் விதிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நீங்கள் இரையச்சம் உடையோர் ஆகலாம். இந்த நோம்பின் மூலமா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். இரையச்சம் சொல்லுங்க. இரையச்சம்னா என்ன? தக்குவானா என்ன அப்படின்னா
இது அல்லாஹ்வுடைய வேதமாகும், இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை, பயபக்தியுடையோருக்கு இது நேர் வழிகாட்டியாகும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் இந்த திருமறை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, யாருக்கு இது பலனளிக்கும் அப்படின்னு சொன்னா, இரையச்சம் உடையவங்களுக்கு இது நேரான வழியை காட்டுவோம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப அந்த நோம்பினுடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, இரையச்சத்தை பெறுறதா இருக்கு. இந்த குர்ஆன் இறங்கப்பட்ட மாதத்துலதான் நாம நோன்பு வைக்கிறோம். உண்மைதானே? அப்ப இந்த வசனத்தோட இப்ப நம்ம அதை லிங்க் பண்ணி பாருங்க. இப்ப தக்குவா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அல்லாஹுவ அஞ்சி அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு ஏவி இருக்கானோ, செய்ய சொல்லி இருக்கானோ அதெல்லாம் செஞ்சு, எதையெல்லாம் நம்மள விலக்க சொல்லி இருக்கானோ அதையெல்லாம் விட்டு விலகி வாழ்றதுதான் தக்குவா. சரிங்களா? எப்படி ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இந்த செய்யக்கூடிய இந்த செயலால அல்லாஹ் அல்லாஹ் இத கொண்டு திருப்தி அடைவானா அப்படின்னு ஆராய்ஞ்சு, இன்னும் நம்மள தீய செயல்கள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறோம் பாத்தீங்களா, அதை செய்யாம அதுல இருந்து நம்மளை தற்காத்துக்கிறோம் பாத்தீங்களா, இந்த மனநிலையை குறிக்கிறது தான் தக்குவா. இப்படித்தான் தக்குவா உடையவங்க இருப்பாங்க. அப்ப இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இது நம்ம இதயத்தினுடைய தூய்மையையும் அல்லாஹினுடைய நெருக்கத்தையும் நமக்கு அதிகப்படுத்துது. இதனால என்ன ஆகுது, இப்போ ஒரு செயல் செய்ய போறோம், ஒரு தவறுன்னு தெரியுது, ஐயோ இதை செஞ்சுட்டா நமக்கு பிரச்சனையா போயிருப்பா, செய்யல அப்படின்னு வந்துட்டோம் நம்ம. சரிங்களா? அப்ப நம்ம மனசுல ஒரு நிம்மதி வரும், இப்படி பெரிய தப்புல இருந்து நம்மளை வந்து காப்பாத்திக்கிட்டோம்ப்பா, இதை மட்டும் நான் செஞ்சிருந்தேனாக்கும் என்னுடைய நிலைமை என்ன இருக்கும், என்னுடைய நிலைமை அப்படின்னு நம்ம பயப்படுவோம்ல. இந்த உலக வாழ்க்கையிலேயே ஐயோ நம்மள அவங்க தப்பா பேசிருப்பாங்க, இவங்க நம்மள இதா பார்த்திருப்பாங்கன்னு கவலைப்படும் போது, மறுமையில யோசிச்சு பாருங்க, நம்ம ரப்புக்கு முன்னாடி எப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்ம நிக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்திருக்கும். அப்ப இந்த தக்குவா நம்மள பாவங்கள்ல இருந்து காப்பாற்றக்கூடியதா இருக்குது. இப்ப யார் இதை பின்பற்றுறாங்களோ அவங்கதான் முத்தக்கீன்கள். இந்த தக்குவாவோட செயல்ல யாருக்கு இருக்கோ அவங்களதான் முத்தக்கீன்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க மேலதான் அல்லாஹ் என்ன செய்யறான், தன்னுடைய கருணைய பொழியிறான். எப்படி அல்லாஹ் தன்னுடைய கருணையை பொழியிறான் அப்படின்னா, ஆல இம்ரானுடைய 133வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், உங்கள் இறைவனின் மன்னிப்பை நோக்கியும் சொர்க்கத்தை நோக்கியும் விரையுங்கள், அது முத்தகீன்களுக்காகவே தயார் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் சொர்க்கமும் யாருக்கு கிடைக்குது அப்படின்னா, முத்தகீன்களுக்கு அது கிடைக்குது அப்படின்னு அல்லாஹ் இதுல சொல்லி காமிக்கிற இந்த வசனத்துல. அப்ப தக்குவா அப்படிங்கிறது நம்ம இதயத்துல எப்போதும் அல்லாஹ்வை பத்தின விழிப்புணர்வோட இருக்கிறத குறிக்குது. எப்பயுமே நான் கவனமா இருக்கேன். என்னுடைய உள்ளத்துல யோசிக்கக்கூடிய செயலாக இருக்கட்டும், நான் வெளியே செய்யக்கூடிய செயல்களாக இருக்கட்டும், எல்லாமே எதை முன்னோக்கி இருக்கு, எதை நோக்கி இருக்கு, என்னுடைய இறைவனை முன்னிறுத்தி அது இருக்கு. நான் சொல்றதுனால, நான் செய்யறதுனால அல்லாஹ் திருப்தி அடைவானா, இதற்கான கூலி அல்லாஹ் மறுமையில எனக்கு நன்மையாக்கி தருவானா அப்படின்னு என்ன செய்யுது, யோசிச்சு செய்யணும். இப்ப நம்ம சாப்பிடுறதுனாலயோ, இல்ல நமக்கு தண்ணி குடிக்கிறதுனாலயோ, இல்ல நம்ம இது ரெண்டுமே செய்யாம பசையா இருக்கிறதுனாலயோ, நம்ம தூங்குறதுனாலயோ, இல்ல நம்ம முழிச்சே இருக்கிறதுனாலயோ நமக்கு எந்த நன்மையும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறதுலயும் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுகிறதுலயும் தான் நன்மை இருக்கு. இப்ப நோம்பே சொல்றோம், நான் சாப்பிடாம இருப்பேன்னா அதுல பிரச்சனை கிடையாது, அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த நன்மையும் இல்லை. அல்லாஹ் சொன்ன அந்த முறையில, ரசூல்லா காமிச்சு கொடுத்த முறையில நீ சரியான முறையில நீ நோன்ப வச்சாதான் உனக்கு அதுக்கான நன்மை கிடைக்கும். இந்த நோன்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இது கடமையானதா தான் இருக்குது. அப்ப அந்த நோன்பு அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டியதற்காக, நேர்வழி காட்டக்கூடிய இந்த வேதத்தை இறக்கி அருள்வதற்காக, அல்லாஹனுடைய மகத்துவத்தை போற்றி அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறதுக்காகத்தான் இந்த நோன்பை நம்ம வைக்கிறோம். சரியா? இப்ப இந்த நோம்பினுடைய சிறப்பை நம்ம பார்த்துட்டோம். இப்படிப்பட்ட இந்த நோன்பு அப்ப நம்ம எதை செய்யறோம், நம்மளுடைய அறுவடையில ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நோன்பை முதன்மையாக்கி நம்ம வைக்கிறோம். அப்ப அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு அறிவித்த அந்த முறையில நம்ம சரியான முறையில இந்த நோன்பை நம்ம வச்சு இந்த ரமலான் மாதத்தினுடைய நன்மைகளை நம்ம அள்ளிக்கணும். சரி, இரண்டாவதா எதை நம்ம அறுவடை செய்யலாம் அப்படின்னு சொன்னா, தொழுகை. தொழுகைன்னு நமக்கு ரொம்ப இது என்ன கஷ்டம், எல்லாரும் தான் தொழுதுகிட்டே இருக்குமே, நாங்கெல்லாம் 5 வேளை தொழுகிறோமே, நாங்கெல்லாம் கரெக்டா தொழுதுருவோமே, நமக்கு எல்லாருமே தொழுதுல, அப்ப நமக்கு நிறைய நன்மை கிடைச்சிரும்ல, நம்ம தான் தொழுதுகிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அது எப்படி தொழுகிறோன்றதுதான் நாம சிந்திக்கக்கூடியவங்களா இருக்கும். இப்ப இந்த தொழுகை அப்படிங்கிறது இஸ்லாத்துடைய தூண்கள்ல
இரண்டாவது கடமையா இருக்கு. சரியா? இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅ்புதுனி வ அகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி. நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வேறு நாயன் இல்லை, ஆகவே என்னையே நீர் வணங்கும், என்னை தியானிக்கும் பொருட்டு தொழுகையை நிலைநிறுத்துவீராக. சூரா தாஹாவுடைய 14வது வசனத்துல அல்லாஹ் இது நமக்கு அறிவிக்கிறார். அப்ப இந்த தொழுகை அப்படிங்கிறது அல்லாஹ்வினால கடமையாக்கப்பட்டது. ஒரு நாளைக்கு 5 முறை தொழுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக்கப்பட்டது. உண்மைதானே? சூரா நிசாவுடைய 103வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. நிச்சயமாக குறிப்பிட்ட நேரங்களில் தொழுகையை நிறைவேற்றுவது முஃமின்களுக்கு விதியாக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட நேரத்துல தொழுகிறது அப்படிங்கிறது முஃமின்களுக்கு, யாருக்கு? முஃமின்களுக்கு விதியாக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்வே நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அது விதியாக்கப்பட்டது. சரி, எதுக்கு தொழுகணும், ஏன் தொழுகிறோம் அப்படின்னா, சூரா தாரியாத்துடைய 56வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்சி இல்லா லியஅ்புதூன். இன்னும் ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே என்று நான் படைக்கவில்லை. அப்ப இந்த மனித படைப்பினுடைய நோக்கமே என்ன? அல்லாஹுவ வணங்குறதுதான். இன்னும் இந்த தொழுகை தான் மறுமையில நமக்கு முதல் விசாரணையாவும் இருக்கு. மறுமையில ஒரு மனுஷனுடைய செயல்களை பத்தி விசாரிக்கப்படும் போது தொழுகைய பற்றி இதுதான் முதலா விசாரிக்கப்படும். அது யாருக்கு சீராக இருக்கோ அவரு எல்லா அந்த வணக்க வழிபாடுகளும் அவருக்கு சீரா இருக்கும். எந்த ஒரு மனிதர் தொழுகையை சரியான முறையில செய்கிறாரோ அவருடைய மற்ற எல்லா அமல்களுமே சரியானதா இருக்கும். ஆனா யாருக்கு அந்த தொழுகை சீராக இல்லையோ அவருடைய எல்லா அமல்களுமே சீரில்லாமத்தான் இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சரி, ஏன் இந்த தொழுகைக்கு இந்த அளவு இருக்கு அப்படின்னு சொன்னா, முதல் விஷயம், இந்த தொழுகைக்கு விலக்கு கிடையாது. இப்ப நோன்புக்கு இருக்கு இல்லையா? நோன்புக்கு நோயாளிகள், பயணம் செய்யறவங்க, பாலூட்டும் தாய்மார்கள், மாதவிடாய் பெண்கள், இவங்க எல்லாம் விலக்கு இருக்கு. அவங்க திருப்பி நோன்ப வச்சுக்கலாம், வைக்கணும். சரியா? அப்ப தொழுகைக்கு இந்த மாதிரி விலக்கு இருக்கு அப்படின்னா கிடையவே கிடையாது. தொழுகைக்கு கிடையாது. நீங்க நின்னு தொழுகலாம், முடியலன்னா உட்கார்ந்து தொழுகலாம், அதற்கு முயலனா அப்படின்னா படுத்துக்கிட்டு நம்ம தொழுகணும். நம்ம கை கால்களை அசைக்க முடியாத நிலையில கூட நம்மளுடைய உள்ளத்தால நம்ம என்ன செய்யணும்? தொழுகணும் அப்படின்னு தான் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்காங்க. எந்த அளவு தொழுகை நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு சொன்னா, போர்க்களத்தில கூட தொழுகையை நிலைநிறுத்தணும்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காமிக்கிறார் ரசூலுல்லாஹ்க்கு. போர்க்களத்துல கூட அச்ச நேர தொழுகைன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதுதான், நீங்க பாதி பேரா நீங்க தொழுகுங்க அப்படின்னு சொல்ற. உயிருக்கு ஆபத்து எந்த நேரமும் நமக்கு வரலாம், அப்படிப்பட்ட அச்ச நேரத்துல கூட நீங்க தொழுகையை விடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லியிருக்கான். இந்த ஏன் அப்படின்னா, இந்த தொழுகையை யார் சரியான முறையில பேணுறாங்களோ அவங்கதான் சொர்க்கம் செல்ல முடியும். தொழுகைய சரியான முறையில பேணுறவங்கதான் சொர்க்கம் செல்ல முடியும். அப்ப அல்லாஹ் ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ் சொல்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன். அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டனர். அல்லாஹ்வை ஈமான் கொண்டவங்க என்ன செய்யறாங்களா? நிச்சயமா வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த முஃமின்களோட பண்புகளை அல்லாஹ் சொல்றான். சூரா முஃமினூனுடைய அத்தியாயத்துல அந்த முஃமினூன் அல்லாஹ்வை நம்பிக்கையாளர்கள் இருக்காங்க இல்லையா? இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்புகளை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது அதுல முதன்மையா அல்லாஹ் எந்த செயலை பத்தி சொல்றான் அப்படின்னா, அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்கள் தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களா? அவங்க தொழுகையில உள்ளச்சத்தோட இருப்பாங்க அப்படின்னு 2வது வசனத்துல முதன்மைப்படுத்திட்டு அல்லாஹ் திருப்பி சொல்றா. 9வது வசனத்துல அல்லாஹ் சொல்றா, வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன். மேலும் அவர்கள் தம் தொழுகைகளை குறித்த காலத்தில் முறையோடு பேணுவார்கள். உலாயிக்க ஹுமுல் வாரிசூன். இத்தகையோர்தான் சுவனத்தின் வாரிசுதாரர்கள். அப்ப அல்லாஹ் அந்த இறை நம்பிக்கையாருடைய பண்புகளை சொல்லும் போது அல்லாஹ் எதை முதன்மைப்படுத்துறான்? அல்லாஹ் தொழுகையத்தான் முதன்மைப்படுத்துறான். அவங்க தொழுகையில எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களா? உள்ளச்சத்தோட இருப்பாங்க அப்படின்னு சொல்றான். இன்னும் அவங்க தொழுகைகளை குறித்த காலத்துல முறையாக
அதை தொழக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் சொர்க்கத்தினுடைய வாரிசுதாரர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னும் அடுத்ததா பாருங்க, இந்த தொழுகை அப்படின்றத நம்ம ஜமாத்தோட சேர்த்து தொழுகணும். இப்ப நம்மள நிறைய பேர் ரொம்ப பொடும்போக்கா இருக்காங்க. இந்த ரமலான் மாதத்துல நம்ம நிறைய பார்த்திருக்கோம். மற்ற நாட்களை விட இந்த ரமலான் மாதம் பள்ளிகள்ல கூட்டம் அலை மோதும். உண்மைதானே? நம்ம வீட்டு ஆண்கள் எல்லாம் போவாங்க நிறைய பேரு. மற்ற நாட்கள்ல ஜும்மாவுக்கு மட்டும் போகக்கூடிய எப்படி ஜும்மா நேரங்கள் எப்படி கூட்டம் இருக்குமோ அது போல ரமலான் மாதத்துல கூட்டம் 5 நேர தொழுகையிலும் ஃபஜ்ருடைய வக்தில எல்லாம் வந்து அத்தனை கூட்டமும் இருக்கும். எதனால? ஒருவேளை சஹர் செஞ்சுட்டு முழிச்சிட்டு இருக்கிறதுனால மக்களுக்கு ஒரு சோம்பேறித்தனமா இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம தான் முடிச்சு விட்டுருக்கோம்ல, இன்னும் நமக்கு நிறைய நன்மை கிடைக்கும். எல்லா நாளும் தொழுதா நமக்கு நன்மை கிடைக்குமே. உண்மைதானே? ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு. ஆனா அந்த மக்கள் என்ன செய்யறாங்க? ரமலான் மாதத்துல அதை பயன்பெற்றுக்கிறாங்க. அப்ப இந்த ரமலான் மாதத்துல எவ்வளவு கூட்டம் வருது, அதிகமா தொழுகிறாங்க இல்லையா? அதுலயும் சிலர் என்ன செய்யறாங்க? பொடும்போக்குத்தனமா மாச்சல் பட்டுக்கிட்டு வீட்டிலேயே தொழுகிறாங்க. அப்படி தொழுகலாமா அப்படின்னு சொன்னா இல்ல. ஏன்? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பக்ராவுடைய 43வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்கள் தொழுகையையும் நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தும் கொடுத்து வாருங்கள், மேலும் என் முன்னிலையில் ருக்கு செய்பவர்களுடன் நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றான். அப்ப நீங்க சேர்ந்து தொழுங்கன்னு அல்லாஹ் இந்த வசனத்துல நமக்கு அறிவுறுத்துறான் அல்லாஹ். சரிங்களா? இன்னும் அல்லாஹுவுக்கு மிக விருப்பமான அமலாகவும் இந்த தொழுகை இருக்குது. அது எப்படிப்பட்ட தொழுகையா? தொழுகை ஆரம்ப நேரத்தில் தொழுகிறது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான செயலா இருக்குது. சோ இப்படிப்பட்ட இந்த தொழுகையினால நமக்கு என்னென்னலாம் கிடைக்குது? இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தொழுகையை அல்லாஹ் எச்சரிக்கை செய்யக்கூடிய இந்த தொழுகையினால நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்குது அப்படின்னா, முதன்மையாக நம்மளுடைய பாவங்களை நம்மளை விட்டு போக்குது. நம்மளுடைய பாவங்களை இந்த தொழுகை என்ன செய்யுது? நம்மளை விட்டு போக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, சஹாபாக்கள் கிட்ட, உங்களுடைய வாசல்ல ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆறுல நீங்க 5 முறையும் குளிக்கிறீங்க, 5 வேளை நீங்க குளிக்கிறீங்க. உங்களுடைய உடல்ல அழுக்கு இருக்குமா, கரைகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இருக்காது. ஒரு மனிதன் ஒரு நேரம் குளிச்சாலே அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? நம்ம காலையில தினம் குளிக்கிறோம், தினம் காலையில குளிச்சிடுறோம். நம்ம அன்னைக்கு ஃபுல்லா அழுக்குன்னு சொல்லுவோமா? யாராவது சொன்னா, நான்லாம் குளிச்சுட்டேன்ப்பா, நான்லாம் சுத்தமா இருக்கேன்ப்பா அப்படித்தானே சொல்லுவோம். அப்ப 5 நேரம் ஒரு மனிதன் குளிக்கும் போது அவனுடைய உடம்புல எப்படி அழுக்கு இருக்கும்? இருக்காதுல்ல. இததான் சஹாபாக்கள் என்ன செய்றாங்க? ரசூல்லா கிட்ட சொல்றாங்க. அதுக்கு ரசூல்லா சொல்றாங்க, 5 நேர தொழுகைகளின் உவமையும் இதுதான். 5 வேளை தொழுகிறீங்க இல்லையா? அதற்கு உதாரணம் இதுதான். இதன் மூலமாக அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை உங்களை விற்று அகற்றுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தொழுகை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, தீய காரியங்களை அகற்றிவிடும். ஒருவர் ஒரு அந்நிய பெண்ணை முத்தமிட்டுட்டு பரிகாரம் கேட்டு ரசூல்லா கிட்ட வர்றாரு. ஒரு அந்நிய பெண்ணை முத்தமிட்டுட்டாரு, ரசூல்லா கிட்ட பரிகாரம் கேட்டு வர்றாரு. ரசூல்லா சொல்றாங்க, பகலில் 2 ஓரங்களிலும் இரவின் ஒரு பகுதியிலும் தொழுகையை நிலைநிறுத்துவீராக, நிச்சயமாக நல்ல காரியங்கள் தீய காரியங்களை அகற்றிவிடும். நம்ம செய்யக்கூடிய நல்ல அமல்கள், நாம செய்த பாவங்களை நம்மளை விட்டு போக்கிறோம். சூரா ஹூதுடைய 114வது வசனத்துல இத பத்தி அல்லாஹ் நமக்கு சொல்றோம். நம்ம செய்த பாவங்களை எதன் மூலமா நம்ம போக்கிக்க முடியும்? நம்மளுடைய நல்ல செயல்கள் மூலமாகத்தான் அதை நம்ம போக்கிக்க முடியும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னல் ஹசனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத். அந்த மனிதர் கேட்கிறாரு, ரசூலுல்லாஹ் கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், இது எனக்கு மட்டுமா? இப்ப நீங்க சொன்னீங்களே இந்த குர்ஆன் வசனத்தை ஓமி சொன்னீங்களே, இது எனக்கு மட்டுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது என் சமுதாயம் முழுமைக்கும், உங்களுக்கு மட்டும் கிடையாது, என்னுடைய சமுதாயம் முழுமைக்கும். அப்ப நம்ம ஆதமுடைய மக்களான நம்ம பாவம் செய்யக்கூடியவங்களா இருக்கும். யாராவது ஒரு மனிதர் நான் பாவமே செஞ்சதே கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? சிறிதோ பெரியதோ ஏதோ ஒரு விதத்துல நம்ம ஒரு பாவம் செஞ்சுக்கிட்டா இருக்கும். சரி, செஞ்சுட்டோம், நம்ம அல்லாஹ் கிட்ட தௌபா கேட்டுட்டோம், ஆனாலும் இன்னுமே நான் ரொம்ப நெருக்கணும், எனக்கு அது கஷ்டமாவே இருக்கு அப்படின்னா, அப்ப இந்த வசனத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம நல்ல நல்ல அமல்கள் செய்யும் போது நம்மளுடைய செய்த இந்த பாவத்தை விட்டு அல்லாஹ் நம்மள பாவ கரையிலிருந்து அல்லாஹ் நம்மள காப்பாத்துறான் அப்படின்னு. இன்னும் இந்த தொழுகை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, மானக்கேடானவற்றை தடுக்கிறது. நிச்சயமாக தொழுகை மனிதரை மானக்கேடானவற்றையும் தீமையை விட்டும் விலக்கும். தொழுகை நம்மள மானக்கேடான செயல்கள்ல இருந்து நம்மளை தாக்குது, நம்மளை காப்பாத்துது
அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காமிக்கிறான். இப்ப இந்த உரிய நேரத்துல உன்னச்சத்தோட தொழுகிறவங்களை மன்னிக்கிறது அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பா ஏத்துக்கிறான். சரியான முறையில யார் தொழுகையை பேணுறாங்களோ, உள்ளட்சத்தோட தொழுகிறாங்களோ அவங்கள மன்னிக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்றாங்க, 5 வேளை தொழுகைகளை அல்லாஹ் மக்கள் மீது கடமையாக்கி உள்ளான். எவர் சிறந்த முறையில் ஒழு செய்து இந்த தொழுகைகளை உரிய நேரத்தில் நிறைவேற்றுகிறாரோ, இன்னும் எவருடைய உள்ளம் தொழுகையில் பணிந்திருக்கிறதோ அவரை மன்னிப்பது இறைவனின் பொறுப்பாகும். நல்லா கேட்டுக்கோங்க, எல்லாருக்கும் தான் கிடையாது. யாருக்கு இங்க அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் பாருங்க. சிறந்த முறையில ஒழு செஞ்சு தொழுகைய உரிய நேரத்துல நிறைவேற்றுறாரோ, இன்னும் எவருடைய உள்ளம் தொழுகையில பணிந்திருக்கிறதோ, உள்ளச்சத்தோட யாருக்கு இருக்கோ அவரா மன்னிக்கிறது அல்லாஹ்வுடைய பொறுப்பு அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, இந்த மாதிரி செய்யல சரியான முறையில பேணாதவங்களை அல்லாஹ் நாடுனா மன்னிக்கிறேன், நாடுனா தண்டிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்ப யார் தன்னுடைய தொழுகைகளை சரியான முறையில பேணி வருகிறாரோ அவருக்கு தான் அவருடைய தொழுகை மறுமை நாள்ல ஒளியாவும் சாட்சியாவும் இருக்கும். இம்மையில மட்டும் கிடையாது, மறுமையிலும் அது எப்படி இருக்கும், நமக்கு சாட்சியா இருக்கும். இப்ப இப்படிப்பட்ட தொழுகையினால நமக்கு என்னென்னலாம் பலன் கிடைச்சிருக்குன்னு பாத்துட்டோம் இல்லையா? சரி, இந்த தொழுகையை விட்டுட்டா அப்ப நம்ம நிலைமை என்ன ஆகும்? இப்படிப்பட்ட இந்த தொழுகைய, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தொழுகையை விட்டுட்டா நம்மளுடைய நிலை என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, முதல்ல இது நம்மள குஃப்ர்ல கொண்டு போய் சேர்த்துரும். முனிபீன இலைஹி வத்தகூஹு வ அகீமுஸ் ஸலாத்த வலா தகூனு மினல் முஷ்ரிகீன். சூரா ரூமுடைய 31வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். நீங்கள் அவன் பக்கமே திரும்பியவர்களாக இருங்கள், அவனிடம் பயபக்தியுடன் நடந்து கொள்ளுங்கள், தொழுகையையும் நிலைநிறுத்துங்கள், இன்னும் இணை வைப்போரில் நீங்களும் ஆகிவிடாதீர்கள். இப்ப யாரெல்லாம் அந்த தொழுகையை சரியா பேணலையோ அவங்கள பத்தி அல்லாஹ் இங்க யார சொல்றான்? இணை வைப்போட அல்லாஹ் சேர்த்து சொல்றான். அப்ப ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காஃபிருக்கும் இடையே உள்ள வேறுபாடா என்ன இருக்குது? அவனுடைய தொழுகை தான் இருக்கு. இப்ப தொழுகையை தவிர மார்க்க விஷயத்துல எதை நம்ம விட்டாலும் விடுறதுனாலையும் நம்ம காஃபிர் அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னது கிடையாது. சஹாபாக்களுடைய கருத்துக்கள் என்ன? மற்ற எந்த அமல்களை நீங்க விட்டாலும் அதனால நீங்க காஃபிர் கிடையாது. ஆனா எவர் ஒருவர் தொழுகையை விடுறாரோ அவர் எப்படி ஆயிடுவாரா? காஃபிர் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த தொழுகையை விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நிலை என்ன ஆயிரும்? நரகத்துக்கு நுழையிற மாதிரி ஆயிரும். அப்ப தொழுகையை வீணாக்கி மன இச்சைகளை பின்பற்றுறவங்க மறுமையில நரகத்துலதான் நுழைவாங்க. சூரா மரியத்துடைய 59வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யாரெல்லாம் தொழுகையை வீணாக்கி அவங்க மன இச்சைகளை பின்பற்றுறாங்களோ அவங்க மறுமையில எங்க இருப்பாங்களாம்? நரகத்துல இருப்பாங்க. அப்ப தொழாதவர்கள் மறுமையில அதுவும் எப்படிப்பட்ட யாரோடெல்லாம் இருப்பாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். காரூன், ஃபிர்அவுன், ஹாமான், உபை இப்னு கலப், இவங்களோட அவன் எழுப்பப்படுவான். இவங்களை பத்தினா உங்களுக்கு தெரியுமா? காரூன தெரியுமா? ஃபிர்அவுன தெரியுமா? ஹாமான் தெரியுமா? உபை இப்னு கலப் தெரியுமா? நீங்க படிச்சு பாருங்க. இவங்க எல்லாம் எப்படிப்பட்டவர்கள், எந்த நிலையில அவங்க மரணிச்சாங்க அப்படின்றத படிச்சு பாருங்க. இப்படிப்பட்டவர்களோட அந்த தொழுகாத மனிதன் எழுப்பப்படுவான். அப்ப யாரெல்லாம் இன்னும் இந்த தொழுகையை பத்தி சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த பள்ளியில வந்து தொழுகாதவங்களை எல்லாம் பார்க்கும்போது அவங்க வீடுகள் எல்லாம் எப்படி இருக்கான்? தீயிலிட்டு கொளுத்தணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் எவ்வளவு ஒரு மென்மையான ஒரு மனிதர். அவங்க அவ்வளவு கோவமா இந்த வார்த்தையை சொல்றாங்க. யாரு? வீடு பக்கத்துல இருந்தாலும் பள்ளிக்கு போய் தொழுகாம வீட்டுல தொழுகிறாங்க இல்லையா, அவங்கள பத்தி ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்க. அப்ப நம்ம வீட்டுல இருக்கிறவங்க, நம்ம வீட்டு பிள்ளைங்களோ, நம்ம வீட்டுல உள்ள பெரியவங்களோ பக்கத்துல பள்ளி இருந்தும் போகாம சோம்பேறித்தனமா இருந்தாங்க அப்படின்னா, இல்ல அவங்களுக்கு அதனுடைய வீரியம் தெரியாம இருந்தாங்க அப்படின்னா, நாம அவங்களுக்கு எடுத்து சொல்லி அந்த செயலை சரியான முறையில நம்ம அந்த தொழுகையை செய்ய வைக்கணும். சரியா? இப்ப தனித்து தொழுகிறதை விட இந்த கூட்டா தொழுகிறதுனால நமக்கு என்ன கிடைக்குது? சும்மா பள்ளியில போய் தொழுகிறதுனால நமக்கு என்ன கிடைக்குது? 27 மடங்கு இதை விட அதிகமான நன்மை கிடைக்குது. இன்னும் யாரெல்லாம் இந்த தொழுகையில ஒரு கவனம் இல்லாம இருக்கிறாங்களோ இவங்களை பத்தியும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காமிக்கிறான். இவங்க எல்லாம் அறிவில்லாத மக்கள். யாரு? அறிவில்லாத மக்கள். எப்படி? நீங்க தொழுகைக்கு அழைத்தால், அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றான், நபியை நீங்கள் தொழுகைக்கு அழைத்தால் அதனை அவர்கள் பரிகாசமாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கொள்கிறார்கள். ஒரு கேலியும் கிண்டலுமா எடுத்துக்கிறாங்க. அதனுடைய சீரியஸ்னஸ் அவங்களுக்கு தெரியல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க அறிவில்லாத மக்களாக இருக்கிறது தான்.
சூரா மாயிதாவுடைய 58வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? நீங்க தொழுகைக்கு கூப்பிட்டும் அதை அவங்க கேலியும் கிண்டலுமா எடுத்துக்கிறாங்க இல்லையா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர்கள் அறிவில்லாத மக்களாக இருக்கிறது தான். சரி, இப்ப இந்த தொழுகை எவ்வளவு அவசியமானதுன்னு பார்த்தோம், அதனுடைய சிறப்பு பார்த்தோம், அதனுடைய பலன்கள் பார்த்தோம், தொழுகைனா நம்மளுடைய விலை என்ன ஆகுன்றதையும் நம்ம பார்த்துட்டோம்ல. சரி, இப்ப நம்ம எப்படி தொழுகணும் அதையும் பார்த்தோம். தொழுகையில உள்ளட்சத்தோட தொழுகணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். உள்ளட்சம்னா என்ன, அதுக்கான விளக்கத்தை பார்த்தோம். அப்ப அல்லாஹ் எதையெல்லாம் செய்ய சொல்லியிருக்கானோ அதை செய்யணும், எதையெல்லாம் விட்டு அல்லாஹ் விலக சொல்லியிருக்கானோ அதை விட்டு விலகணும், அதுதான் உள்ளட்சம். இப்ப இன்னும் தொழுகையில இஹ்சானோடும் நம்ம இருக்கணும். இஹ்சான்னா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, இஹ்சான்னா என்ன அப்படின்றதுக்கு ரசூலுல்லாஹ் அழகான முறையில அதுக்கான பதில சொன்னாங்க. தொழுகை, அல்லாஹுவை நீர் பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்க்கிறான் என்று எண்ணி நீ அவனை பார்ப்பது போன்று வணங்குவதாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப நம்மள ஒருத்தவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தப்பு செய்வோமா? நம்ம எவ்வளவு கவனமா இருப்போம்ல. இப்ப நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க, நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரிங்க, நம்ம அவங்களுடைய சர்வேல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அனாவசியமா பேச மாட்டோம், திரும்ப மாட்டோம், நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அந்த வேலையை மட்டும் நம்ம கரெக்டா பார்ப்போம். உண்மைதானே? நல்லா வேலை பார்த்தது பார்த்துட்டா ஒண்ணு நமக்கு அதுக்கான வெகுமதி கிடைக்கும், இல்ல நம்ம அதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா நமக்கு அதுக்கான தண்டனை கிடைக்கும். சோ நம்ம ரொம்ப கவனமா இருப்போம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து கண்காணிக்கப்படுறோம் அப்படின்ற நிலையில கவனிப்போம். உண்மைதானே? அப்ப அல்லாஹ் எப்படிப்பட்டவனா இருக்கான்? ரகீப், கண்காணிக்க கூடியவனா தான் அல்லாஹ் இருக்கிறான். அப்ப அந்த நினைப்பு நமக்கு இருக்கணும். எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், என்னால அல்லாஹுவ பார்க்க முடியல, ஆனா அல்லாஹ் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கான்ற அந்த நினைவோட நாம தொழக்கூடியவங்களா இருக்கணும். இப்ப இந்த எண்ணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மனுஷன் பாவம் செய்யறதுக்கு பயப்படுவான். கத அஃப்லஹ மன் கத அஃப்லஹ மன் தஸக்கா வதகர ஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா, சூரா அலாவுடைய 14-15வது வசனத்துல இதனால என்ன சொல்றான் பாருங்க, தூய்மை அடைந்தவன் திட்டமாக வெற்றி பெறுவான். தூய்மை அடைந்தவன் நிச்சயமாக அவனுக்கு வெற்றி இருக்கு. மேலும் அவன் தன் இறைவனுடைய நாமத்தை துதித்து கொண்டும் தொழுது கொண்டும் இருப்பான். இப்ப மறுமையில நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அல்லாஹுடைய நாமத்தை திக்ரு செஞ்சுக்கிட்டும் தொழுதுகிட்டும் இருக்கணும். யாரெல்லாம் அப்படி இருக்கிறாங்களோ அவங்க மறுமையில வெற்றி அடைந்தவர்களாக இருக்காங்க, இன்னும் தூய்மை அடைந்தவர்களாக இருக்காங்க. எப்படி தூய்மை அடைய முடியும்? ஒரு மனிதன் எப்படி தூய்மை அடைய முடியும்? அவனுடைய பாவங்கள்லாம் அவனை விட்டு போனாதானே அவன் தூய்மை அடைய முடியும். அப்ப இந்த தொழுகை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா நம்மளுடைய பாவங்களை கழுவி தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறையாத்தான் இந்த தொழுகை நமக்கு இருக்கு. இந்த பாவங்களுக்கெல்லாம் பரிகாரமா இந்த தொழுகை இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் எனது இந்த ஒழுவை போன்று ஒழு செய்து வேறு எந்த எண்ணங்களுக்கும் இடம் தராமல் 2 ரக்அத்துகள் தொழுகின்றாரோ அவருக்கு அவரது முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் மாதிரி சரியான முறையில ஒழு செஞ்சு எந்த விதமான சிந்தனைகளும் அல்லாஹ்வை தவிர வேற எந்த நினைவும் இல்லாம சரியான முறையில அந்த 2 ரக்அத்தை தொழுதா அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னா, அப்ப பரலான 5 நேர தொழுகையில நம்ம தொழுகும் போது நம்மளுடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படுது பாருங்க அல்லாஹ்வின் புறத்துல இருந்து நமக்கு. அப்ப அந்த மனிதன் பாவங்கள் எல்லாம் கரைஞ்சு போயிருச்சுன்னா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? தூய்மையானவனா இருப்பான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறுகளை அல்லாஹ் மன்னித்து தகுதிகளை உயர்த்தக்கூடிய செயல் சிலவற்றை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா அப்படின்னு சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? தவறுகளை, மனிதன் செய்யக்கூடிய தவறுகளை அல்லாஹ் மன்னிச்சு இன்னும் அவனுடைய தகுதியை தரஜாத்தை உயர்த்தக்கூடிய செயல்கள் சில விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லட்டுமான்னு கேக்குறாங்க. சஹாபாக்களும் ரசூல்லா கிட்ட சொல்ல சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ரசூல்லா சொல்றாங்க, சிரமமான சூழ்நிலைகளிலும் ஒழுவை முழுமையாக செய்வதும் பள்ளிவாசல்களை நோக்கி அதிகமாக காலடிகளை எடுத்து வைத்து செல்வதும் ஒரு தொழுகைக்கு பின் அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து காத்திருப்பதும். என்னென்னலாம் செய்ய சொல்றாங்க? சிரமமான சூழ்நிலை, குளிர்காலமாக இருக்கட்டும், நமக்கு நோயா இருக்கட்டும், எந்த சூழலும் அந்த நிலையிலும் சரியான முறையில முழுமையா செஞ்சுட்டு பள்ளிவாசல்கள் நோக்கி அதிகமாக காலடிகளை எடுத்து வச்சு, இப்பெல்லாம் பக்கத்துல இருந்தாலும் 2 நிமிஷத்துல இருந்தாலும் 2 வீலர் தான் பிள்ளைங்க போறாங்க. ஏன் அப்படின்னா கடைசி நேரத்துல கிளம்புறாங்க நம்ம பிள்ளைங்க.
அவசர அவசரமா அங்க இக்காமத்தை அங்க சொல்லும் போதுதான் வீட்டுல இருந்தே கிளம்புறாங்க. அவசர அவசரமா வண்டி எடுத்துட்டு அந்த வண்டியை ஓட்டிட்டு போகும்போது அந்த சத்தம் சுத்தி இருக்கவங்களுக்கும் தொந்தரவு கொடுக்கறதா இருக்கு. அவ்வளவு அவசரமா போய் தான் சேர்றாங்க. ஆனா இங்க நடந்து போறதுனால எவ்வளவு நன்மை கிடைக்குதுன்னு பாருங்க. அப்ப நடந்து போய் ஒரு தொழுகைக்கு பின் அடுத்த தொழுகையும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியது. இதனால என்ன ஆகுது? நம்மளுடைய தவறுகளை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சு நம்முடைய தரஜாவையும் அல்லாஹ் உயர்த்துறான் அப்படின்னு தெரியுது. அப்ப இப்படி தொழுகைக்காக செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளுமே நன்மையா அமையுது. நம்ம செய்யக்கூடிய தொழுகைக்காக நம்ம எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுமே நமக்கு எப்படிப்பட்டதா இருக்குது? நன்மையா ஆகுது. அப்ப அந்த தொழுகை அப்படிங்கிறது பாவ பரிகாரமாக இருக்கிறதோட மட்டும் இல்லாம நாம சொர்க்கம் செல்றதுக்கான துணை சாதனமாவும் இருக்கு. நம்ம சொர்க்கம் போறதுக்கான வழியாகவும் இந்த தொழுகை இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட தொழுகையில நாம ரொம்ப கவனமா இருக்கிறது அவசியம். ரசூலுல்லாஹ் சொல்றது மாதிரி அல்லாஹ் நம்மளை பாக்குறான் அப்படின்ற அந்த எண்ணத்துல தொழுகையை நம்ம அமைச்சு கொள்ளணும். அப்படி அமைச்சு கொள்ளாதவங்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்யறான். தொழுகையில கவனம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? எச்சரிக்கையும் செய்யறான். எப்படி எச்சரிக்கை செய்யறான்? ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லாஹ் சொல்றான், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். தொழுகையாளிகளுக்கு கேடு வருதா? எப்படி அப்படின்னா, அது எப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு கேடு? அல்லதீனஹும் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா அன் ஸலாத்திஹிம் சாஹூன் தொழுகையில் பாராமுகமாக இருப்பார்கள். சூரா மாஊனுடைய 4-5 வசனங்கள்ல அல்லாஹ் சொல்றான். தொழுகையில பாராமுகமானா ஒரு ஏனோ தானு இருக்குது. எதுக்காக தொழுகிறோம், யாருக்காக தொழுகிறோம், யாருக்கு முன்னாடி நின்று தொழுகிறோம் அப்படின்றது, தொழுகைய சரியா தொழுகலைன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்ற எந்த ஒரு கவனமும் இல்லாம அசிரத்தையா அந்த தொழுகைய செய்யறாங்க இல்லையா? இப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு கேடுதான் வரும் அப்படின்றாங்க. இப்ப தொழுகையில நம்ம எப்படி இருக்கணும்? இரையச்சத்தோடும் இஹ்சானோடும் நம்ம இருக்கணும். இது இரண்டாவதாக இந்த செயலை செய்து இதன் மூலமாக மறுமையில நம்ம நன்மையை அறுவடை செய்ய நம்ம பார்க்கணும். மூணாவதா எதை பத்தி பார்க்க போறோம்? நோன்பு, தொழுகை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம மூணாவதா எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சதக்கா. சதக்கான்றது நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு அமல். உண்மைதானே? நம்ம எல்லாரும் இந்த சதக்காவை செய்யறோம் இல்லையா? இந்த சதக்காவை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப சதக்கா அப்படிங்கிறது நம்மளுடைய மார்க்கத்துல அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி நம்மளா முன்வந்து பிறருக்கு செய்யக்கூடிய ஒரு தர்மம். அதுதான் சதக்கா. இதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்க இந்த மாசத்துலதான் கொடுக்கணும், நீங்க இவ்வளவுதான் கொடுக்கணும், இந்த நேரத்துலதான் கொடுக்கணும் அப்படின்ற எந்த விதமான கட்டுப்பாடும் சதக்காவுக்கு கிடையாது. இது கட்டாய கடமையும் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி இந்த சதக்கா அப்படிங்கிறது பணம் மட்டுமும் கிடையாது. பணமா இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், உதவியா இருக்கலாம், அறிவுரையா இருக்கலாம், நமக்கு சிரிக்கக்கூடிய ஒரு சிரிப்பாக கூட இருக்கலாம். அப்ப அரபியில இந்த சதக்கா அப்படின்றதுக்கு என்ன பொருள்? சதக் உண்மை, நம்பிக்கை அப்படின்றது இதனுடைய பொருள். இந்த சதக்கா அப்படிங்கிறது அதிகமாக நன்மைகளை பெற்று தரக்கூடிய ஒரு நற்செயல். ரொம்ப அதிகமான நன்மைகளை பெற்று தரக்கூடிய ஒரு நற்செயல். அவர் ஒரு மனுஷன் நம்ம விருப்பப்படி எவ்வளவு வேணாலும் தர்மம் செய்யறான். நீங்க 5 ரூபாயும் கொடுக்கலாம், 500 ரூபாயும் கொடுக்கலாம், 5000 கொடுக்கலாம், எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கு ஏற்றாற் போல, நம்மளுடைய எண்ணத்துக்கு நீயத்திற்கு ஏற்றாற் போல நமக்கு கூலி வழங்கப்படும். இப்ப எந்தெந்த வகையில எல்லாம் நாம சதக்கா செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய பேருடைய கவலைகளே அதுதான். நிறைய பணம் இருக்கிறவங்க சதக்கா செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம கிட்ட இல்லையே, நம்ம கிட்ட இருந்தா நம்மளும் செஞ்சிருப்போமே, அல்லாஹ் நமக்கும் நன்மையை கொடுப்பானே. ரமலான் மாசம் வந்துருச்சு, சதக்கா செஞ்சா அல்லாஹ் என்ன செய்யறான்? பல மடங்கு நன்மையை கொடுக்குறான். ஆனா எங்கிட்ட காசு இல்லையே அப்படின்னு கவலைப்படுறீங்களா? இல்ல, சதக்கா அப்படின்றது வெறும் பணம் மட்டும் கிடையாது. முக்கியமா பொருளாதார உதவியின் மூலமா நம்ம சதக்கா செய்யலாம். ஏழைகளுக்கு பணமாகவோ இல்ல பொருளாவோ கொடுக்கலாம். சரியா? இல்ல எனக்கு அவ்வளவு தூரம் பண வசதி கிடையாது அப்படின்னா உடல் சார்ந்த உதவி, கஷ்டப்படுறவங்களுக்கு, ஒரு இயலாதவர்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். இந்த நம்ம பாதையில இருக்கக்கூடிய முள்ளை எடுத்து போடுறது, கல்லை எடுத்து போடுறது, இந்த மாதிரி உதவிகளை நம்ம செய்யலாம். இதுக்கு தாண்டி உடல் சார்ந்து எனக்கு அவ்வளவு தெம்பு கிடையாது, நான் உடல் வலிமை இல்லாம இருக்கிறேன் அப்படின்னா, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பார்த்து, ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை பார்த்து சிரிக்கிறது. அடுத்ததா நன்மையை ஏவுறது, தீமையை தடுக்கிறது. நல்லது செய்யறதுக்கு என்ன செய்யறது? பிறரை நம்ம ஏவுறதும், பிறர் தீமை செய்யும் போது அதை செய்யாம அவங்கள தடுக்கிறதும்
நற்செயல்கள் இதுவும் சதக்காதான். எதுவுமே வீணா போகல. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்செயலுக்கும் அல்லாஹ் நம்ம கூலி கொடுக்குறான். இது எல்லாமே சதக்காதான். இதை தாண்டி சதக்கத்துல் ஜாரியான்னு சொல்லுவாங்க, நிலையான தர்மம். அப்படி இருக்கு. ஒரு மனுஷன் மரணிச்சதுக்கு அப்புறமும் அவர் செஞ்ச நல்ல காரியங்கள் அவரை தொடர்ந்துகிட்டே இருக்கும். அந்த நன்மை அவருக்கு தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதைத்தான் சதக்கத்துல் ஜாரியா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்ப எதெல்லாம் அப்படின்னு சொன்னா சதக்கத்துல் ஜாரியா தான் 3 விஷயம் சொல்றாங்க இல்லையா? நமக்கு தெரியும். இது நிலையான தர்மம், பயனுள்ள கல்வி, சாலிகான பிள்ளைகள், கேட்கக்கூடிய துவா. இது நமக்கு எப்பயும் நம்ம மரணிச்சதுக்கு அப்புறமும் நமக்கு தொடர்ந்து வரக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த சதக்கான்னா என்ன அப்படின்னா, பிறருக்கு நன்மை அளிக்கக்கூடும், நன்மை அளிக்கக்கூடிய எந்த ஒரு செயலும் சதக்காதான். இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுது. சரியா? அப்ப நம்ம பணம் மட்டும் நினைக்க கூடாது. நம்மால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள், அது வாய் வார்த்தையாக ஒரு ஆறுதலான வார்த்தைகள் கூட நமக்கு சதக்காதான். இப்ப இந்த சதக்கானால நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குது, இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த சதக்கா ஆபத்துகளை நீக்கி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நமக்கு பெற்று தருது. ஆபத்தை நீக்கி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நமக்கு பெற்று தருது. நம்ம ஹதீஸ் கேட்டிருக்கோம் இல்லையா? மறுமையில அல்லாஹ் ஒரு மனிதன் கிட்ட கேட்கிறான், நான் பசியோட வந்து நீ எனக்கு உணவு கொடுக்கலையே அப்படின்னு. அந்த ஹதீஸ் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? இப்ப அல்லாஹ் நீ என்கிட்ட பசியோட வந்தியாடா அல்லா அப்படின்னு சொல்லும் போது ஒரு மனிதன் பசியோட வந்தா அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த செயல் அந்த நிகழ்வை சொல்லி காமிப்பான். அப்ப அது சதக்கா தான். அப்ப இந்த சதக்கா அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளை நீக்கி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நமக்கு பெற்று தருது. அடுத்ததா இந்த சதக்கா எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்குது. எப்படி? ஒரு நெருப்பை எப்படி தண்ணீர் அணைக்குதோ அது மாதிரி இந்த சதக்கா நம்மளுடைய பாவங்களை நம்மளை விட்டு அழிக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பேரிச்சம்பழத்தின் சிறு துண்டையேனும் தர்மம் செய்து நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு சின்ன துண்டு அதை கூட நீங்க தர்மம் செஞ்சு நரகத்துல இருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த சதக்காவின் மூலமா நமக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா, இரக்கம் நம்ம உள்ளத்துல உண்டாகும். எல்லாம் சொல்றாங்க இல்லையா? பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், கருணை காட்டுங்கள், வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது கருணை காட்டுவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நம்ம பிறர் மேல நமக்கு இரக்கத்தை உண்டாக்குது. அந்த பண்பை நமக்கு அது உண்டாக்குது. உங்களுடைய வாளியில ஒரு உள்ள தண்ணிய வேற எல்லாம் சதக்கா அப்படின்னா, நம்ம வாளியில தண்ணி வச்சிருக்கோம். அந்த தண்ணிய நம்ம சகோதரருடைய வாளியில ஊத்துறோம் பாத்தீங்களா? நம்ம கிட்ட வந்து செய்யறோம். இது சாதாரண நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ரொம்ப சாதாரணமான விஷயமா நினைக்கிறோம் இல்லையா? அது ஒரு சதக்கா தான். பாதையில இருக்கக்கூடிய முள்ள நகட்டுறோமா? அது சதக்கா தான். ஒருத்தர் வழி தெரியாம இருக்காரு, அவருக்கு போய் வழி சொல்லி அவரை கூட்டிட்டு போய் விடுறோமா? அதுவும் சதக்கா தான். அப்ப உங்களிடம் இருந்து நன்மையை நோக்கி அழைக்கும், நம்ம கிட்ட இருந்து நன்மையை நோக்கி அழைக்கக்கூடிய, நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு சமுதாயம் தோன்றட்டும், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு அல்லாஹ் சூரா ஆல இம்ரானுடைய 104வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். உங்களிடமிருந்து நன்மையை நோக்கி அழைக்கக்கூடிய, நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு சமுதாயம் தோன்றட்டும், அவங்கதான் யாரா இருக்காங்களா? வெற்றியாளர்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காமிக்கிறான். இப்ப அடுத்து பாருங்க, உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நீங்கள் உணவளிப்பதும் சதக்கா. நம்முடைய குடும்பத்துல உள்ளவங்களுக்கு தான், ஒரு ஆண் தன் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்களுக்கு உணவளிக்கிறான் இல்லையா? அதுவும் சதக்கா தான். அப்ப சதக்கா அப்படிங்கிறது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ஒவ்வொரு நாளும் கடமையாகும். ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ஒவ்வொரு நாளும் கடமையாகும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சூரியன் உதிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு நபரின் ஒவ்வொரு மூட்டுக்கும் சதக்கா கடமையாகும். இதுக்காக நம்ம என்ன செய்யறோம்? இந்த ஒவ்வொரு மூட்டுக்கும் 360க்கு மூட்டு இருக்கு, நமக்கு ஜாயின்ஸ் இருக்கு. இப்போ ஒவ்வொன்றுக்கும் சதக்கா கொடுக்க முடியுமா? அப்ப அதுக்கு ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன வழிமுறையை காமிச்சு கொடுத்தாங்க? துஹா தொழுகை மூலமா நீங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் 2 மனுஷங்கள், 2 பேருக்கு இடையில நீதி வழங்குறது. 2 பேரும் ஒரு பிரச்சனையா இருக்காங்களா, யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கான நீதியை வழங்குறதும் சதக்கா தான். ஒரு மனிதன் தன்னுடைய வாகனத்துல அவருடைய பிராணியில ஏறு உட்கார்றதுக்கு உதவி செய்யறதோ, இல்ல அந்த பொருள் அவருடைய மூட்டையை அவருக்கு எடுத்து சவாரி செய்யறதுக்கு உதவுறோம் இல்லையா? அதுவும் சதக்கா தான். ஒரு நல்ல வார்த்தையை பேசுறோம் பாத்தீங்களா? அதுவும் சதக்கா தான். இன்னும் தொழுகையை நோக்கி நம்ம தொழுகைக்காக பள்ளியை நோக்கி நம்ம நடக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நமக்கு சதக்காதான். இன்னும் பாதையில நமக்கு தீங்கு தரக்கூடிய பொருட்களை அகற்றுவதும் ஒரு சதக்காதான். இப்ப இது எல்லாமே சதக்காதான். இதனால என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கொடுப்பவர்கள் பெறுபவர்களை விட சிறந்தவர்கள்.
அதாவது மேல் கை கீழ் கையை விட சிறந்தது. மேல கொடுக்குறவன் கீழே வாங்குறவன். இப்ப யாரு சிறந்தது? யாரு எந்த கை சிறந்தது? மேல கொடுக்குது இல்லையா, அந்த கொடுக்குற கை தான் சிறந்தது. அப்ப கொடுப்பவர்கள் பெறுபவர்களை விட சிறந்தவர்கள் அப்படிங்கிறதுனால முஸ்லிம்கள் மேலானவர்களாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? மேலானவர்களாக இருக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ஒருத்தவங்க தன்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதன் மூலமா இதை தொடங்கணும். நம்மளை சேர்ந்தவங்கல கஷ்டப்படுறவங்க உதவியும் செய்யணும் அப்படின்னா அதுல இருந்து நாம என்ன செய்யணும்? ஆரம்பம் செய்யணும். இது வந்து சிறந்த ஒரு சதக்கா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வசதியானவர் அவர்கிட்ட இருக்க அவருடைய செலவுக்கு போக மிச்சம் இருக்கிற பணத்துல இருந்து கொடுக்கறது ஒரு சிறந்த சதக்காவா இருக்கு. இன்னும் யார் மத்தவங்க கிட்ட நீ ஒரு உதவி கேட்கிற நிதி உதவி கேட்கிறாங்க இல்லையா, அதை தவிர்த்து யார் வர்றாரோ அவருக்கு அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவனா இருக்கான். இப்ப நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, இப்ப உதவின்னு செய்யும் போது அல்லாஹ் தன்னோட திருமறையில சொல்லி காமிக்கல, உங்ககிட்ட கேட்க கூச்சப்படுவாங்க இல்லையா, அவங்க கிட்ட கேட்க ரசூலா சொல்றாங்க அவங்க அதாவது தேவை இருந்தும் கேட்க கூச்சப்பட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட அவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்றாங்க. அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவங்களா இருக்கான். மற்றவர்கிட்ட இருந்து கேட்கறதுல இருந்து அல்லாஹ் அவங்கள காப்பாத்துவாங்க. யார் இந்த நியத்தோட இருக்காங்களோ அவங்கள அல்லாஹ் காப்பாத்துவான். அல்லாஹ் அவரை தன்னிறைவு பெறச் செய்வான். சரியா? அப்ப மற்ற வகையான சதக்காக்களை நம்மால வழங்க முடியாட்டியும், என்னால முடியலப்பா, எனக்கு பொருளும் இல்ல, உடல் உழைப்பும் இல்ல, எனக்கு இதெல்லாம் முடியல அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க எந்த மற்ற வகையான சதக்காக்களை வழங்க முடியாவிட்டாலும் தீமையிலிருந்து உங்களை தவிர்ப்பது உங்களுக்கு சதக்காவாக கணக்கிடப்படும். நான் தப்பு செய்யாம நான் என்ன பாதுகாத்துக்கிறேன், அதுவும் எனக்கு நான் செய்யக்கூடிய ஒரு சதக்கா தான். ஒரு தவறுல இருந்து நான் என்ன பாதுகாத்துக்கிறேன். சரி, உயிரோடு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானா, மரணிச்சவங்களுக்கு கிடையாது அப்படின்னா மரணித்தவர்களுடைய சார்பாகவும் நம்ம சதக்கா செய்யலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாய் இறந்து விட்டார், அவர் சார்பாக நான் சதக்கா கொடுத்தால் அது அவருக்கு பலனளிக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அதுக்கு அவருக்கு அது பலனளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது, அதை நான் அவர் சார்பாக சதக்காவாக கொடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு உங்களை சாட்சியா நான் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அப்ப அந்த சதக்கா அப்படின்றது நம்ம உயிரோடு இருக்கும் போதும் சரி, நம்ம மரணிச்சதுக்கு அப்புறமும் இல்ல, நம்மளை சார்ந்தவர்களை மரணித்தாலும் அவங்களுக்காகவும் நம்ம அதை செய்யலாம். சரிங்களா? அப்ப இதுதான் இந்த சதக்கா. அப்ப இந்த சதக்கா அப்படிங்கிறது எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ஒரு நெருப்பை எப்படி தண்ணீர் அணைக்குதோ அது போல நம்மளுடைய பாவங்களை அழிக்கக்கூடியதா இருக்கு. சரிங்களா? சரி, இந்த சதக்காவை ரகசியமா செய்யறாங்க. அவங்களுக்கு என்ன, யாருக்குமே தெரியாம, அவர் அப்ப செஞ்சாரு, எப்ப செஞ்சாரு, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அவர் செஞ்சாரா, தெரியவே தெரியாதேப்பா அப்படின்னு. சரி, யாருக்குமே தெரியாம, பிறருக்கு தெரியாம ஒரு உதவி செய்யறாங்க, பிறர்கிட்ட சொல்லாம அதை வெளிப்படுத்தாம, அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன கூலி கிடைக்குது அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாளில் அல்லாஹ்வின் நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத போது, அல்லாஹ்வுடைய நிழல் தவிர வேற எந்த நிழலும் இல்லாத போது 7 பேர் அல்லாஹ்வின் அர்ஷின் நிழலில் இருப்பாங்க. 7 பேர். அதுல 7வதா தனது வலதுகை என்ன கொடுத்தது என்பதை இடதுகை அறியாத அளவுக்கு ரகசியமாக தர்மம் செய்பவன். என்னுடைய வலதுகை என்ன கொடுத்துச்சுன்னு இடதுகைக்கு தெரியாது. அந்த அளவு ரகசியமாக தர்மம் செய்பவனுக்கு அல்லாஹ் தன்னுடைய அர்ஷினுடைய நிழலை கொடுக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வினுடைய பாதையில் ஒரு ஜோடி செலவழிப்பவர் சொர்க்கத்தின் அனைத்து வாயில்களில் இருந்தும் அழைக்கப்படுவார். தர்மம் செய்பவர்களில் ஒருவர் தர்மத்தின் வாசலில் இருந்து அழைக்கப்படுவார் அப்படின்றாங்க. அப்ப இந்த சதக்கா அப்படிங்கிறது ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஒரு அழகான செயலா இருக்கு. இதை செய்பவங்களுடைய இதயத்துல அல்லாஹ் இரக்கத்தையும் பச்சாதாபத்தையும் விதைக்கிறான். இன்னும் இதை யாரெல்லாம் இது கஷ்டப்படுறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கும் அல்லாஹ் இதன் மூலமா என்ன செய்யறான், ஒரு நல்ல வழிய அல்லாஹ் காட்டுறான். சரிங்களா? இப்ப இதன் மூலமா வேற என்னெல்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தன்னுடைய திருமறை தௌபால சொல்லி காமிக்கிறான், ஹுதுமின் அம்பாலிஹிம் சதக்கத்தன் துதஹிருஹும் வதுஸக்கீஹிம் பிஹா வஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக ஸகனுல் லஹும் வல்லாஹு ஸமீஉன் அலீம். நபியே, அவர்களுடைய செல்வத்தில் இருந்து தர்மத்திற்கானதை எடுத்துக்கொண்டு அதனால் அவர்களை உள்ளும் புறமும் தூய்மையாக்குவீராக. எப்படி சொல்றான் அல்லாஹ்? அவர்களுடைய செல்வத்தில் இருந்து தர்மத்திற்கானதை எடுத்துக்கொண்டு
அவங்கள நீங்க என்ன செய்யுங்க, அவங்களுடைய உள்ளும் புறமும் நீங்க அவங்களுக்கு தூய்மையாக்குங்க அப்படின்றாங்க. அப்ப இந்த சதக்கா அப்படிங்கிறது நம்மளுடைய உள்ளமும் புறமும் நம்மளை தூய்மையாக்கக்கூடியதா இருக்கு. அப்ப எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம செய்யக்கூடிய ஒரு கருணையான செயல் தான் இந்த சதக்கா. சரியா? சதக்கா அப்படிங்கிறது எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய ஒரு கருணையான செயல். நோன்பு அப்படிங்கிறது நம்மளுடைய உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி இறையச்சத்தை நமக்கு உண்டாக்கக்கூடியதா இருக்கு. தொழுகை அல்லாஹ் உடனான நமக்கான உரையாடலாகவும் நம் பாவங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய கேடயமாவும் இருக்குது. அப்ப நம்ம அல்ல நன்மைகளை பெற்று தரக்கூடிய நம் இறைவனா நமக்கு அருளப்பட்ட இந்த ரமலான நாம் பயனுள்ளதா ஆக்கி நம் இறைவனுடைய நெருக்கத்தையும் அன்பையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்று நாளை மறுமையில வெற்றியாளர்களாக படைத்தவனை பார்க்கும் பாக்கியசாலிகளாக ஆக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.